வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வார ராசி பலன். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க இந்த குடும்பத்தோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறதுலலாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் யோசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அவங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது. அவங்க சரியாக கட்டுப்படுத்தி இந்த உணர்வுகளெல்லாம் சரியாக அடக்கிட்டு ஒரு நல்ல வழி நடத்தினாங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கடகம் ராசி பொறுத்தவரையில். இவங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயம் செய்யணும்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு ஏற்பட போகுது. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்து குடும்பத்தை ஒரு மையமாக வச்சு ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி சரி பண்ணுறது, இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர போகிறோம் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கூட கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறமா வாரத்தோட நடுப்பகுதியிலேருந்து கொஞ்சம் அமைதியாக வந்துடும். இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்தும் ரொம்ப தூரமான இடங்கள் இருந்தும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி சிந்தனையும் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட செய்கிற வேலைக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரி இவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அவங்கக்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகம் ராசி பொறுத்தவரையில். அதே நேரங்களில் வேலையில் சேஞ்சஸ் ஏதாவது பற்றி ஒரு இதை பண்ணணும் அதை பண்ணணும் யோசனை வந்ததுன்னா உடனே முடிவு செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக இது செய்யலாமா வேண்டாமா, இதை நம்ம கேட்கலாமா, இந்த சேஞ்சஸை செய்கிறத பற்றி அவருக்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவு செஞ்சு அதை பற்றி யோசனை பண்ணுங்கள். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷன் கூட இப்போ ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத மட்டும் இந்த வாரம் இவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஒரு நல்ல ஒரு வரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண வரவு பொறுத்தவரையில் ஒரு நிதானமான ஒரு நல்ல நிலைமை இருக்குது. அதே நேரங்களில் நிலம், வீடு, சொத்து அந்த மாதிரியான ஒரு சம்மந்தமான பேச்சுகள் தொடங்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சின்ன நேரங்களில் பார்த்திங்கன்னா குடும்ப செலவு கொஞ்சம் சின்ன சின்ன அளவில் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது சேவிங்ஸை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத செலவுகளை தேவைக்கு எடுத்துகிட்டு அது தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் கடன் கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க இந்த வாரம் பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். லைஃப் பார்ட்னர் கூட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பகிர்ந்த ஒரு விஷயம் ஏதாவது பேசிடாதீங்க. அது ஒரு நல்ல புரிதலை தர்றதுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடாது. நல்ல பேலன்ஸ்டாக மனசு அமைதியாக வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களில் அம்மா சம்மந்தமாக கொஞ்சம் கவனம் அதிகமாக இது வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ரிலேஷன்ஷிப் கூட இருந்த மனக்கசப்பு தீங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் தேவையற்ற கவலை வரும். அது மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதுதான் இந்த வாரம் வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாகிறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வயிறில் டைஜஷன் ப்ராப்ளம் சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி அதிகமாக குடிங்க அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. தண்ணி தேவையான நேரங்களில் தேவையான தண்ணி குடிச்சிட்டு அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த பேலன்ஸ் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. அதிக நேரம் நைட்டில் கண்ணு முழிச்சிட்டு இருக்காதீங்க. டைம் கிடச்சிச்சின்னா உடனே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செல்ஃபோன் அது இது நோண்ட வேண்டாம். இந்த வாரம் பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் சனிக்கிழமை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
திங்கட்கிழமை வந்து சிவபெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் பால் அபிஷேகம் செய்யுங்க. அது உங்கள் மனசுக்கு கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி தரும். முடிஞ்ச அளவுக்கு ஓம் நம சிவாய மந்திரத்தை வந்து நீங்கள் 108 முறை தினமும் சொன்னீங்கனாலுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, மனசில் அமைதி ஏற்படுறதுக்கு, உங்களோட கோபத்தை கட்டுப்படுறதுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தரத்துக்கு இந்த செயல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சியை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானத்தோட சமநிலைப்படுத்தி ஒரு ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கிறதுக்கான காலமாக இருக்குது. அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதற்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.